மனுஷருக்கு முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன், நல்ல கவனியா, மனுஷருக்கு முன்பாக என்னை மறுதலிக்கிறவன் எவனோ பரலோகத்திலே நானும் மறுதலிப்பேன். ஹல்லேலூயா. இப்ப நம்மளாம் சாதாரணவர்கள் அல்ல, ஆண்டவரை மறுதலிக்கிறவர்கள் அல்ல, ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்கள். சொல்லுங்க, ஆண்டவர் நாமத்தை எவ்வளவு கஷ்டம் வந்தாலும், எவ்வளவு போராட்டம் வந்தாலும், எவ்வளவு உபத்திரம் வந்தாலும், ஆண்டவரே அருமையான சாட்சி, சாட்சியை விட்டு பிரிய மாட்டேன்றாரு. வேதத்துல இருக்குங்க, 119 சங்கீதம் 157 வசனம் நினைக்கிறேன். அதுல சொல்றாரு, எது வந்தாலும் உங்களுடைய சாட்சியை விட்டு நான் விலகி போகவே மாட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வாசிக்கல சொல்லும் போதே எடுத்து வச்சுக்கிட்டேன் இல்லையா? அவன் தான் சொல்லிட்டேன், என்ன மறக்க வச்சிருவீங்க நீங்க. நீதாமா இப்ப சொல்லு, வசனத்தை சொல்லு. தெரியல சில பேருக்கு. 119 157 சொல்லுங்க. நல்லா கவனிங்க. துன்பப்படுத்துகிறவர்கள் இருக்கிறாங்களா? இருக்கிறாங்களா? அம்மா இருக்கிறாங்களா? அம்மா இருக்கிறாங்களா? ஐயா இருக்கிறாங்களா? துன்பப்படுத்து யாரா ஊழியக்காரங்க இருக்கிறாங்களா? இருக்கிறாங்களா? ஐயோ நிறைய பேர் இருக்கிறாங்களா? கொஞ்சம் இல்லை. அப்போ துன்பப்படுத்துகிறவர்கள் மத்தியில, என்னை வேதனைப்படுத்துகிறவர்கள் மத்தியில, வியாகுலப்படுத்துகிறவர்கள் மத்தியில, என் பேரை கெடுக்க நினைக்கிறவர்கள் மத்தியில, என்னை விரோதிக்கிறவர்கள் மத்தியில அநேகர் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆனாலும் இது எடுத்துக்கங்க, அந்த வேர்ட்ஸ் எடுத்துக்கங்க. ஆனாலும் சொல்லுங்க, ஆனாலும் உங்களுடைய சாட்சிகளை விட்டு விலகி போகவே மாட்டாங்க. சாட்சி என்பது எதிர்பார்க்க, இதான் சாட்சி, ஜீவனுள்ள சாட்சி. அப்படின்னா தாயார் அல்ல, உன்னைத்தான் நான் தெரிந்து கொண்டேன், நீ தெரிந்து கொண்ட பாத்திரம். ஹல்லேலூயா. நீ தெரிந்து கொண்ட பாத்திரம், வேதனையின் மத்தியிலே, போராட்டத்தின் மத்தியிலே, வியாகுலத்தின் மத்தியிலே தெரிந்து கொண்ட பாத்திரம். நல்லா கவனிங்க. அழைத்தவர்கள் பாத்தீங்களா? அழைத்தவர் அநேகர், ஆனால் தெரிந்து கொண்டு. ஹலே 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 அப்படியேப்பட்ட சாதாரண இல்லைங்க. நம்மளாம் சாதாரண ஆளே கிடையாது. நீங்க எங்க 2 பேர் 3 பேர் நாமத்தினால் கூடுகிறீர்களோ அங்கே இருக்குன்னு சொன்னாரா இல்லையா? கையளவு மேகம் போலதான் கூடி இருக்கிறீங்க. ஆனா நிறைய பேர் வர வேண்டிய மத்தியில சோறு கிடைக்க சொர்க்கட்டாங்க. நிறைய பேர் ஊழியக்காரர் தான் நான் கேள்விப்பட்டுக்கிறேன். 100 சோறு சொல்லுங்க, அங்க ஓடுவாங்க ஊழியக்காரர். என்னங்கய்யா எவ்வளோ? 100. ஐயோ அங்க பார்க்கலாம் நிறைய பேர் ஊழியக்காரர். இப்போ விசுவாசிகளை பார்க்கறதா இருக்கு. நான் என்ன பண்றது? அல்லேலூயா. இது உலகத்தார் பாடின பாடலும் வேதத்தில் தான் இருக்கு. சோறு கண்ட இடம் அல்லேலூயா. ஐயா இங்க என்னத்தை போடுறாங்க? வாரம் புளி ரைஸ், ஒரு குழம்பு, சாப்பாடு, அவ்வளவுதான். ஆனா இன்னைக்கு பார்த்து எங்களுக்கு மட்டன் விட்டதா அப்படின்னா தான் இருக்குதாங்க. நம்ம கிட்ட கூட தான் இருக்குதாப்பா. ஆவில அனலா இருக்கிற இடத்துல விட்டு ஆவி அனல் இல்ல இடத்துல போனா அர்த்தம். ஒருத்தர் வந்தாரு, நான் கேட்டேன், ஐயா எங்கயா போறீங்க? கோயிலுக்கு சர்ச்சுக்கு போறேன். எந்த சர்ச்சியா? குழந்தை இயேசு. ஐயா குழந்தையா இருக்கிறாரு? ஆமா, அம்மா மடியில படுத்துன்னு இருக்கிறாரு பாருங்க. போயிட்டு அவர் வளர்ந்து சோதனை பண்ணிட்டு மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்து மீண்டும் வர போறாரியா? இன்னும் குழந்தைய வச்சு இருக்கிறீங்க. அங்கேயா போயிட்டாங்க? நீ அநேகர் எங்க போயிட்டாங்க?